கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பளிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம் பிதாவாகிய யாவை கடவுள் மூலமாகவும் அவருடைய ஒரே பேரான குமாரரும் நம்முடைய ஆழ்ந்த ரசிகமா இருக்கிற கிறிஸ்தியன் மூலமாகவும் எங்கள் அன்பின் வார்த்தையிலே தெரிவித்துக் கொள்கிறோம். பிதாவாகிய யாவின் பேரான திரும்ப நேரத்தில் இன்னைக்கு நம்ம தியானிக்க போற ஒரு வேத காரியம் என்ன அப்படின்ற வேத தொகுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சமீபமா ஒரு எப்படி இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகம் இல்லையா, ரொம்ப ஒரு பரபரப்பா எதை அதிகமா இப்ப நம்ம கண் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். நீங்க பேசணும், ஏன்னா இது நீங்க பேசினாதான் நம்ம எந்த ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு நம்மளுக்கு புரியாது. சரிங்க, நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம இப்போ சமீபமா எது அதிகமா உற்று நோக்கி கொண்டிருக்கோம், எது நம்ம மத்தியில பரபரப்பா பார்க்கப்படுற ஒரு விஷயம்? இஸ்ரேல்ல நடக்கிற ஒரு யுத்தம் இல்லையா? அததான் டெய்லி நம்ம என்ன பார்க்கணும், நியூஸ்ன்றத நம்ம சரியா பார்த்துருக்க மாட்டோம். பட் இந்த ஒரு விஷயங்கள் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அதிகமா இல்லையா, என்ன நாளைக்கு என்ன அப்டேட் வரும், நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்ததா அது குறிச்சு ஏதாவது அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்வை முழுவதுமா இஸ்ரேலை நோக்கி திரும்பி இருக்கு இல்லையா? சரி, அப்ப நாளைக்கு என்ன செய்தி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம என்னன்னா காத்துட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன செய்தி வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். சரி, ஏன் இஸ்ரேல் மீதான இந்த யுத்தங்கள் எல்லாருமே அது என்னன்னா ஒரு சின்ன தேசம் இல்லையா, அதை சுத்தி இருக்கிற எல்லாருமே அதை என்ன பண்றாங்க, ஒரு எப்படியாச்சும் என்ன வாஷ் அவுட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இருக்கும். ஏன் இந்த ஒரு விஷயம் நடக்குது அதை யோசிக்கிறோமா? இஸ்ரேல் மேல யுத்தம் வருது, என்ன நடக்கும் யோசிக்கிறோம். ஏன் இது இப்படி இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு யோசிச்சோமா? அது மட்டும் இல்ல, இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்னன்னா, சில சமயம் இஸ்ரேல் கிறிஸ்தவர்களா இருந்தாலுமே இஸ்ரேல் மீது ஒரு கோபம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கு. ஏன் அப்படின்னா, யுத்தம் எதுக்கு பாருங்க, அங்க இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் செத்துருவாங்க, குழந்தைங்க சாகுது, பொதுமக்கள் சாகுறாங்க இல்லையா, எல்லாருக்குமே அது பாதிப்பை உண்டாக்குது இல்லையா. இப்படி நிறைய பேருடைய உயிரிழப்பு ஏற்படுது இல்லையா. சரி, இது காரணம் யாருங்க? பாருங்க, ஒரு யுத்தம் நடக்குது, இவங்க என்ன பண்றாங்க, நாங்க தீவிரவாதிகளை தான் சொல்றாங்க. ஆனா பொதுமக்களும் அந்த உயிர் அவங்களோட உயிரும் என்ன பண்ணுது, போகுது இல்லையா. சரி, இப்படி சொன்னாலும் அப்ப அந்த பொதுமக்களுடைய உயிருக்கு யாரு காரணம்? ஏன் இந்த யுத்தம் நடக்குது, என்ன ஆச்சு பாருங்க. தேவன் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, தேவன் இஸ்ரேல எப்படியாச்சும் என்ன பண்ணாரு, யாராலையும் இஸ்ரேல என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது, இஸ்ரேலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்றதுல நம்ம உறுதியா இருக்கிறோம். ஆனா அந்த பக்கம் அப்பாவி ஜனங்கள் உயிர் இருக்குது இல்லையா. சோ அது என்ன காரணம், ஏன் அப்படி நடக்குது? தேவனுக்கு அந்த ஜனங்கள் மீது அன்பு இல்லையா? தேவன் அன்பானவர் தானே, அன்பின் கடவுள் தானே. சரி, பொதுமக்கள்ன்றத விட விடுங்க, அவனும் தீவிரவாதியா இருந்தாலும் அவனும் ஒரு சராசரி ஒரு மனுஷன் தானே, அவனும் பாவம் மனுஷன் தானே. பாவம் எல்லாருக்கும் இருக்கு, அது கொஞ்சம் அதிகமா இருக்கு அவனுக்கு, அப்படிதானே. அப்போ அந்த அரபு தேசங்கள் மீது தேவனுக்கு அன்பு இல்லையா? இல்லையா? சரி, இது ஒரு பக்கம் அப்படியே நடந்துட்டு இருக்கு. நம்ம என்ன செய்யறோம், அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அது தீர்க்கதரிசனம் நிறைவேறதுக்கான ஒரு காலங்கள்ல இருக்கிறோம், அது நடந்துட்டு இருக்கு. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன கரெக்டா நடக்குதுன்னு என்ன புரிஞ்சிருக்கோம்? இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல நம்மளோட அடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்ததா என்ன நியூஸ் வரும், அடுத்ததா என்ன அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம என்ன பண்றோம், பார்த்துட்டு இருக்கோம். இங்க நடந்துட்டு இருக்கிற இந்த யுத்தம் நம்மளுக்கு என்ன சொல்லி தருது? ஏன் இந்த யுத்தம் எங்க நடக்குது? யுத்தம் இஸ்ரேல்ல எங்க நடந்துட்டு இருக்கு? அது தினமும் அது
நல்லா போயிட்டு இருக்கு. இதுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்பந்தம்? இதனால நம்ம என்ன கத்துக்க வேண்டியது இருக்கு? அந்த யுத்தம் நம்மளுக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு யோசிக்கலாம். பொதுவாகவே நம்ம யோசனைக்குள்ள என்னவா இருக்கு அப்படின்னா, அடுத்ததான் என்ன நடக்கும் யோசிக்கிறோம். நாம அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? ம்? பாருங்க, ஒரு சின்ன தேசம், அத சுத்தி இருக்கிற எல்லா தேசமும் எப்பனா அதை விரும்பலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கு. ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி. கொஞ்சம் இஸ்ரேல் கொஞ்சம் அசந்தா போதும், வரைபடத்திலேயே உலக வரைபடத்திலே இஸ்ரேல் என்னன்னா இல்லாம போயிடும். நாங்க வாஷ் அவுட் பண்ணிடுவோம், அதை என்ன பண்றோம், ஒயிட் பண்றோம், தொலைச்சிடுவோம், பெருக்கி தள்ளுற மாதிரி தள்ளிடுவோம் அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாங்க. இது சாத்தியமானா நிச்சயமா அவங்களால என்ன பண்ணலாம் முடியும். சரிங்களா? அந்த அளவுக்கு அவங்களோட தைரியம். ஏன்னா இது அவங்களோட பார்வையில் எப்படின்னா, இது ஒரு சின்ன தேசம், அதை சுத்தி இருக்கிற அரபு நாடுகள் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கு. கொஞ்சம் அவங்க அசந்தாங்கன்னா என்ன பண்ணலாம், அதை அப்படியே அரபு கடல்ல தொடச்சி பெருக்கி தள்ளி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு சின்ன புள்ளி இல்லையா உலக வரைபடத்துல. ம் அது அறிக்கையாவே அவங்க என்ன பண்ணாங்க, அது அப்படிதான் இருந்தாலும் அவங்க அறிக்கையாவே சொல்லிட்டாங்க, நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி. ம் அப்போ இவ்வளவு என்னதான் யார் அறிக்கை செய்தாலும் இந்த தேசத்தை ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தேவன் அந்த தேசத்தை எப்படி பாக்குறாருன்னா, அவருடைய கண்மணியை போல பாக்குறாரு. சோ அவர் கண்மணியை யாராலையும் அவங்க சீக்கிரம் என்ன 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 பண்ணிட முடியாது அப்படின்னா, தொற்ற முடியாது. சரிங்களா? ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த பக்கத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், கிழக்கத்திய நாடுகள் நடக்கக்கூடிய விஷயங்கள், இஸ்ரேல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே, அது எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு தருணங்கள். அதை நம்ம ஆச்சரியப்பட்டோ இல்ல ரொம்ப பூரிச்சு போயோ அதை பார்த்து அதை மீட்டிலிருந்து இப்படி இருக்கிறதுக்காக இல்ல. இப்படி நடக்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய மாற்றங்கள் என்ன, அதை நம்ம என்னைக்குதான் யோசிக்குவோம். பாருங்க, ஒரு நெருப்பு வளையம் இஸ்ரேலை சுத்தி ஒரு நெருப்பு வளையம் இருந்துட்டே இருக்கு. எப்பனா அது வந்து அது என்ன பண்ணும், மூடிடும். ஆனா அவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலையும் இஸ்ரேல் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ரிலாக்ஸா, ரொம்ப அமைதலா, ரொம்ப ஒரு கூலா என்ன பண்ண இருக்கிறாங்க இல்லையா? ஒரு பரபரப்பே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிச்சயமா நம்மளுடைய தேவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, இந்த இந்த இப்ப கரண்டா இருக்கிற சுச்சுவேஷனை வேதம் நம்மளுக்கு சொல்லுது. இப்போ எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு வசனத்தை கொண்டு நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம என்ன பண்றோம்னா, நாளைய செய்திகளை நோக்கி எதிர்நோக்கி கொண்டிருக்கோம் இல்லையா? எங்க ஊடகங்களை நோக்கி கொண்டிருக்கோம் இல்லையா? நாளைய செய்தியிலங்க இனி வர எப்பயோ இருக்கக்கூடிய விஷயங்களை கூட வேதம் நம்மளுக்கு என்னன்னா தெளிவா எழுதி வச்சிருக்கு. நாளைக்கு நடந்தாதான் அது அப்டேட் அவங்களுக்கு நியூஸ். ஆனா வேதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன கைப்பட எழுதி கொடுக்குது. அப்போ உலக சேனல்களை, உலக மீடியாக்களை நம்பி அதை பார்த்து அதுல இருந்து எதிர்பார்த்து இருக்கிற நாம எவ்வளவு அதிகமா நம்மளுடைய வேதத்தை, இந்த அப்டேட்டடான நியூஸ் பேப்பரை படிக்கிறோமா? இதை விட ஒரு சிறந்த ஒரு நியூஸ் பேப்பர் நம்மளுக்கு இருக்குமா? அதுல போய் கலந்து உள்ள வந்துடும் இல்லையா? அதுக்கு யாரு சாதகமா, இப்ப அரபுன்னா அரபுக்கு சாதகமா பேசிடுவாங்க, இஸ்ரேல்னா இஸ்ரேலுக்கு சாதகமா பேசுறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? ஆனா தெளிவா இஸ்ரேல் தப்பு பண்ணாலும் தப்பு சொல்லணும், அரபு தப்பு பண்ணாலும் தப்பு சொல்லணும், அரபு நல்லது செஞ்சாலும் நல்லது சொல்லணும்ன்ற ஒரு பக்குவத்துல எழுதப்பட்டதுதான் நாம வைத்துக் கொண்டிருக்கிற இந்த நியூஸ் பேப்பர் வேதாகமம். காலங்களை கடந்து பாருங்க, இந்த எப்படி பூமிக்கும் தேவனுக்கும் ஒரு எட்டாத ஒரு விஷயம் தான் இல்லையா? ஆனா இந்த காலங்களுக்குள்ள அடங்காத தேவன் நம்மளோட பயணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த காலங்களுக்குள்ள நகர்ந்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கு இதெல்லாம் அவசியமே இல்லைங்க. ஆனா
சரியா அந்த நேரத்துல என்னென்ன நடக்கணும்னு சொல்லி மனிதனோட ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு இந்த அற்பமான மனுஷனோட அவர் கடந்து போகிற ஒரு விஷயத்த நம்மளுடைய தேவ நியூஸ் நம்ம சொல்லலையா? நாளைய செய்திகளை இன்னைக்கே நம்ம கையில கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம பாக்குறோமா? அத வேதத்தை நம்ம வச்சிருக்கிறதுனுடைய நோக்கம் என்னங்க? அதை எப்படி பாக்குறோம்? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வரும்போதோ சும்மா பெயருக்கு எடுத்துட்டு வர்றதா? பாருங்க, நம்ம சத்தியத்தை அறிஞரும் சொல்றோம். ஆனா வேதம் நம்மளுக்கு இன்னும் அதிக பழக்கமாகலையே. தேவனுடைய அந்த வார்த்தைகளுக்குள்ள நம்ம அதிகமா கடந்து போகலையே. வாசிக்கலாம். சகரியா 2:5 வாசிச்சு, சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்ன வாசிக்கிறீங்களா? நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, இப்ப கரண்ட் சுச்சுவேஷன், ஒரு தேவன் இஸ்ரேல் இவ்வளவு தாம் கூலா இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? அது ஏன் அப்படின்னா சொல்றாரு, நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து. தேவன் அதுக்கு அக்கினி மதிலா இருக்கும்போது யார் உள்ள வந்துட முடியும்? என்ன பண்ணிட முடியும்? ஏன் அப்படின்னா அப்பதான் தேவனுடைய மகிமையை எல்லாரும் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். நீங்க ஆச்சரியப்படுறாங்களா? என்ன சின்ன ஒரு புள்ளி, உலக வரைபடத்துல ஒரு சின்ன புள்ளியா இருக்கிற இஸ்ரேல் என்ன இந்த மாதிரி எப்படி இது சாத்தியம்? ஆச்சரியப்படுறாங்க. அந்த தேவனுடைய மகிமை யாருமே நெருங்க முடியாதுன்ற காரணம் ஏன் அப்படின்னு ஈஸியா அடிச்சுனாங்க. ஆனா ஏன் பக்கத்திலேயே வர முடியல அப்படின்னா அது தேவனுடைய மகிமை அங்க என்ன விளங்கிட்டு இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியாது. தெளிவா சொல்லிட்டாரு, ரிட்டர்ன் ஆல்ரெடி எழுதிட்டாரு. நீங்க நம்ம வெயிட் பண்ணி நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், அது அவ்வளவுதான். இதுதான் இதுதான், இதை மீறி எதுவுமே என்ன பண்ணாது, நடந்துடாது. சரிங்களா? இதை எல்லா தேசங்களும் பார்க்கணும். வெறும் அரபு மட்டும் இல்ல, மற்ற எல்லா தேசமும். இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ஆச்சரியமா, உலக நாடுகள் ஸ்தம்பிச்சு போயிருக்கு. அதுக்காக தான். சரிண்ணா? சரி. இன்னொரு விஷயம், இப்ப நடக்கிற கரண்ட் சினாரியோவுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு விஷயத்த நாம பார்க்கலாம். சங்கீதம் 83:2. சங்கீதம் 83ஆம் அதிகாரம் 2ஆம். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலை எடுக்கிறார்கள். இப்போ நடக்கக்கூடிய, இது ஏற்கனவே நடந்திருக்கலாம், அவங்களுடைய வரலாற்றுல இத தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே ஒரு சூழ்நிலை இப்பவும் ஏற்பட்டிருக்கு. அடுத்த உமது ஜனங்களுக்கு, உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். தேவனுடைய சட்டங்களின் கீழே இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு விரோதமாக ஆலோசனை பண்றாங்க. இருக்கிற எல்லா அரபு தேசங்களும் மற்ற எல்லாமே இவங்க சார்ந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்லாத எல்லா தேசங்களும் உபாய தந்திரங்களை யோசித்து எப்படியாச்சு இதை என்ன பண்ணும், டிஸ்ட்ராய் பண்ணிருக்கணும். ஏன் தேவனுடைய மறைவுல இருக்கிறவங்களுக்கு இதை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால அவர்கள் இனி ஒரு ஜாதியாராய் இராமலும் இஸ்ரேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். சொல்லிட்டாங்களா? அதம் பண்ணுவோம் வாருங்கள். இஸ்ரேல்ன்ற ஒரு தேசமே இருக்கக்கூடாது, அவன் பேரே இருக்கக்கூடாது, உலக வரைபடத்திலே இருக்கக்கூடாது. அதுதான் இப்ப அவங்களோட கரண்ட்
எதிரிகளுடைய ஒரு எப்படி சொல்றது ஒரு உக்கிரமான ஒரு பேச்சு என்ன அப்படின்னா, இதை நாங்க அழிச்சிருவோம், வரைபடத்திலே இருக்காது இல்லையா. இது எப்பவும் எழுதிட்டாருங்க. எந்த தாவீதினுடைய காலத்திலே அவங்களுக்கு என்ன பண்றது, எழுதி கொடுக்கப்பட்டது. இது காலகாலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் நடக்கும் தான், நடக்காமலாம் இருக்காது, நடந்துட்டு இருக்கும். ஆனா நம்ம என்ன பாக்குறோம், அடுத்ததா யார் என்ன அப்டேட் சொல்லுவாங்க. நல்லதுதான், ஆனா அதெல்லாம் நம்ம கையில எழுதி கொடுக்கப்பட்டாயிட்டு. ஏன் அவங்க நடந்து வந்தாதான் செய்திங்க, ஆனா இது நடக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு சொல்லிட்டாரு. சரி, அதுல யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஏதேனும் கூட்டத்தாரும் இப்படி ஏதோமின் கூட்டத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும். போதும். யார் யாரெல்லாம் இதுல இருப்பாங்க அப்படின்னா, ஏதேமின் கூட்டத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரி. இவங்க இப்போ இஸ்ரேல் மேல இவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏதாவது இப்போ தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்த ஏதம் அப்படின்றது முதல்ல ஏதம் தானே சொல்றாரு. ஏதம்ன்றது இஸ்ரேலோட தெற்கு பகுதியில இருக்கிற சவுதி அரேபியா இருக்கு இல்லையா, அது சொல்லுது. சரிங்களா. ஜோர்டான்ல சவுதி அரேபியாவில் ஜோர்டான், யோர்தான், யோர்தான்ல ஜோர்டான், சரிங்களா, ஜார்தான் சொல்லுவாங்க. இந்த ஒரு இடம் தான் ஏதோமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்குது, அந்த பகுதியை குறிக்குது. சரிங்களா. அடுத்ததா பாத்தீங்கன்னா யார் இவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமினுடைய வழித்தோன்றல்ல இஸ்மேல் குமாரர்கள் வழித்தோன்றர்கள். இந்த ஏதோம் அப்படின்ற யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரபு கண்ட்ரில இருக்கவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருங்க, இஸ்மேலருடைய வழித்தோன்றல்கள் அப்படின்னு பார்க்கணும். அடுத்ததான் சொல்றது இஸ்மேலரும் ரெண்டுமே சொல்லுது. ஒண்ணு சவுதி அரேபியா, யோர்தான். அதுல ஒருத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்மேலருடைய ஒரு சந்ததியா இருக்கிறாங்க அப்படின்றதும். யார் இஸ்மேலருடைய சந்ததி யாரு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சவுதி அரேபியா இருக்குங்க, இவங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மோவாபியர். இது எங்க இப்ப இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மோவாபியர்னா யாருங்க, லோத்தினுடைய வழித்தோன்றல்கள். சரிங்களா. அவங்க இப்ப எதை இஸ்ரேல் இன்னைக்கு இருக்கிற வரைபடத்துல இவங்க யாரா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, யாருங்க, இஸ்ரேலுக்கு எதிரியா மாறி கிழக்க நோக்கி, இஸ்ரேலுக்கு கிழக்க நோக்கி அந்த ஜோர்டானுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜனம் அப்படின்னா, முதல்ல எப்படி புரிஞ்சுதான்னா, ஏதோம் அப்படின்றது இஸ்ரேலோட தெற்குல இருக்குது. சரிங்களா. அது இஸ்ரேலோட தெற்குல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரேபியா, சவுதி அரேபியா. சரிங்களா. அடுத்ததா மோவாபியர். அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த சந்ததி யாருன்னா இஸ்மேலருடைய சந்ததி. அடுத்ததா பார்க்கறது யாருன்னா மோவாபியர், லோத்தனுடைய சந்ததி. இவங்க எங்க அப்படின்னா, இவங்க தான் ஜார்தானுடைய எப்படி சொல்றது, அந்த எல்லைக்குள்ள இருக்கிறவங்க அப்படின்றது. அடுத்ததா பாத்தீங்கன்னா வேற பேர் என்ன சொல்றது, இவங்களுடைய எல்லைகள் அப்படி சொல்லி பார்க்கும்போது, எகிப்து அல்லது சீனாய் தீபகற்பத்தில் வசிக்கிறவங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்க வேதத்துல கொடுக்கப்பட்ட. இவங்க யாரு அப்படின்னு, யோர்தான்ல இருக்கவங்க யாரு, இப்ப இருக்கிற யோர்தானுக்கு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சீனாய் தீபகற்பத்துல வசிக்கக்கூடியவங்க. இவங்க அந்த ஆகார் இஸ்மேலுடைய சந்ததியில வந்திருந்தான் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பதிவு செய்யப்படுது. சரிங்களா. அடுத்தது கோபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீர்வின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும். சரிங்களா. அந்த கோபால் அப்படின்ற ஒரு விஷயம் ஊருக்கு இல்லையா, அது இப்ப இருக்கிற கரண்ட் இப்போ தற்போதைய தேசங்கள்ல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
லெபனான் இப்ப இருக்கு இல்லையா, லெபனான் இஸ்ரேல யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஊர் தான் அந்த கேபால் அப்படின்னு சொல்லப்படுது. அம்னோனும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அம்னோனும் லோத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க எப்படின்னா ஜோர்டான்ல கிழக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த பகுதி கிழக்கு, இவங்க வடக்கு மற்றும் சிரியா, ஏன்னா வடக்கு ஜோர்டான் மற்றும் சிரியால இருக்கக்கூடிய ஒரு ஜனங்களா இருக்கிறாங்க. அமலேக்கியர்கள் அப்படின்னா அவங்க நாடோடிகளா, அம்மன் பார்த்தோன்னே அடுத்தது அமலேக்கியர்கள். இவங்க என்ன நாடோடிகளா இருந்தாங்க. இப்ப இருக்கிற இவங்க யாரு இந்த அமலேக்கியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, காசா இல்லையா, காசா அந்த தென்கிழக்கு, காசாவில் தென்கிழக்கு பகுதியில குடியிருக்கக்கூடிய ஒரு ஜனத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுது. அப்புறம் அஷீர் அல்லது அந்த அஷீர்னு ஒரு சொல்லப்படுது இல்லையா, அது என்னன்னா அசிரியா. ஏன்னா இந்த அசிரியா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் அந்த மெசொப்பொத்தேமியா அந்த ஒரு பெல்ட்ல வரக்கூடிய ஒரு பேரரசு. ஸோ இவங்க எல்லாமே, நாங்க சொன்ன எல்லாருமே இப்பவும் இஸ்ரேலுக்கு எதிர்த்து எப்படி இருக்காங்க, அந்த அவங்க எப்படி இருக்கிறாங்க, இஸ்ரேலுக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்றத பார்க்கலாம். 7 வருஷம் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்ப இருக்கிற எல்லா அரபு தேசங்களும் ஏக நிர்ணயமா ஆலோசித்து எல்லாரும் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வந்துடுறாங்க. உனக்கு நான் இதை செய்யறேன், நீ எனக்கு இதை செய். ஆனா நம்ம எல்லாமே ஒற்றுமையா இருந்து அவங்களை என்ன பண்ணோம், அழிச்சிடணும். ஒப்பந்தம் பண்றாங்களா பாக்குறோம்ல நியூஸ். அதெல்லாம் இஸ்ரேலுக்கு விரோதமா அப்படின்றத விட இவங்க செய்யக்கூடிய ஒப்பந்தங்கள் தேவனுக்கு விரோதமா இருக்குது. சரிங்களா, அதுதான் அசீரியர்களும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு அது பார்த்தீங்கன்னா சுயபலமானார்கள். அசீரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு சுயபலமானார்கள். இந்த லோத்தின் புத்திரர் அப்படின்னு அந்த சின்ன சின்ன ஜோர்தான், லெபனான், ஸோ இந்த மாதிரியான சிரியா, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற ஒரு சமயத்துல அந்த அசிரியரும் அவர்களோட கலந்து பெரிய கொஞ்சம் வல்லமை உள்ள ஒரு வல்லரசு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான். சரிங்களா, சம்பந்தமே இல்லாம அவங்களோட போயிட்டு என்ன பண்றாங்க, சுயபலம் ஆயிட்டாங்க. போயிருக்க கூடாது, ஆனா இணைச்சிட்டாங்க. மீதியானவருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றண்டை எந்தோரிலே அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் போன சிசேரா யாபின் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும். அவங்களுக்கு என்ன ஒரு நிலைமை ஏற்பட்டதோ அதே மாதிரி இவங்களுக்கும் ஏற்படணும் அப்படின்ற ஒரு ஆலோசனையும் நடக்குது. அவர்களையும் அவர் அதிகாரிகளும் ஓரேபுக்கும் சேவிக்கும் அவர்கள் பிரபுக்களை எல்லாம் சிவவுக்கும் சமமாக்கி தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே. தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய இஸ்ரேல் எப்படி இருக்குன்னா, அது தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கு, அவர் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அதை எங்களுக்காக நாம் சுதந்திரமா ஆக்கி கொள்வோம் இருக்கா? இப்ப இஸ்ரேலுக்காக, இஸ்ரேல்ல இருக்கிற எருசலேமுக்காக எல்லாரும் என்ன பண்ணாங்க, போட்டி போறாங்க. இது எங்களுடைய என்ன சொல்றாங்க, வழிபாட்டு ஸ்தலம், இது எங்களுடையது. இன்னைக்கு இருக்கா? அரபு என்ன பண்றது, ஃபைட் பண்றாங்களா? எங்களுக்காக தான், எங்களுக்கு தான் அது, அந்த இடம் எங்களுது, எங்களுடையது சொல்றாங்களா? அப்படிதானே? அந்த தர்காவை விட்டு கொடுக்க முடியுது அவங்களால? அப்படிதானே? கிறிஸ்டியன்ஸ் ஒரு பக்கம் இது எங்களுக்கு சொந்தமானது, அரபு ஒரு பக்கம் இது எங்களுக்கு சொந்தமானது. உலகமே அதை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு போராடி கொண்டிருக்கு. இதெல்லாம் நடந்துருமா? இந்த போராட்டங்கள் இவங்க என்ன முயற்சி நடக்குமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை, நடக்காது. பாருங்க, எங்கேயோ நடந்த விஷயங்கள்
எப்பவும் எழுதிய சார் இதெல்லாம் இப்படிதான் இருக்கும் இவங்களுடைய பார்வை அப்படி சொல்லி. சரிங்களா, 83:18 வாசிங்க சார். ஏன்னா நடக்கும் அவங்களுக்கு பாருங்க, படிங்க. 83:18 சங்கீதம். அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. அப்போ முடிவு என்ன சொல்றாரு, அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு இப்ப நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இந்த யுத்தம் நடக்கும், இதெல்லாம் நடக்குது, இஸ்ரேல் தான் இது ஜெயிக்கும், தேவன் அதை காப்பாத்திடுவாரு. அந்த முடிவு என்னவா இருக்கும் சிஸ்டர் பிரதர்? புரியுதா? இது கனெக்ட் ஆகுதா? முடிவு என்ன சொல்றாங்க, படிங்க, திரும்ப படிங்க சார். அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. என்ன முடிவு என்ன? இதெல்லாம் இஸ்ரேலை பத்தி நடக்கும், ஆனா முடிவு என்ன நடக்குது? முடிவு என்ன ஆகுமா? இஸ்ரேலுக்கு தான் வெற்றி கிடைக்கும். இஸ்ரேலுக்கு வெற்றி கிடைக்கும்ன்றதுதான் எழுதப்பட்டே முடிஞ்சிச்சு. அவங்க எல்லாம் அழிந்து போவார்களாக நீங்க தாவீது சொல்ற. அப்ப இதுதான் முடிவா? அவங்க எல்லாம் அழிஞ்சு போயிடணுமா? இதுதான் நம்மளுடைய, இங்கதான் நம்மளுடைய புரிதல் கொஞ்சம் மாறும். இதுதான் முடிவா? அவங்க எல்லாம் அழிஞ்சு போயிடணுமா? இப்பதான் அந்த முதல்ல நம்ம பார்த்த விஷயங்களுக்கு நம்ம திரும்ப வரும். தேவனுக்கு இவங்க மீது அன்பு இல்லையா? அவங்க மாம்சம் பலவீனத்துலதான் பாவம் செய்யறாங்க. பாவம்ன்றதுடைய தன்மையில கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற அவங்களுக்கு இது 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 ஒரு பெரிய தண்டனை. அவங்க யாருமே இல்லாம டிசைட் பண்ணி போகணுமா? போயிடணுமா? அவங்க மேல தேவனுக்கு எந்த ஒரு கரிசனையும் இல்லையா? இஸ்ரேல் மீது யுத்தத்துக்கு வந்தாங்க ஒரு பகையில, அதுக்காக அவங்க முற்றிலும் அழிஞ்சு போயிடணும் அப்படின்ற ஒரு சாஸ்திரம் எழுதப்பட்டிருக்கா? அதான் முடிவா? பாருங்க, நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம பாவம் பண்ணுவோம், தப்பு பண்ணுவோம், ஆனா தேவன் அவங்க மன்னிச்சுனே இருக்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டோம் இல்லையா? அவங்க தேவன் யாருமே அறியாத ஒரு ஜனங்கள் தானே. அவங்க தப்பு பண்ண மாட்டோம், அவங்களுக்கு தேவன் மன்னிக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் எப்படி நம்மளுக்கு வந்தது? நீ நம்மளோட பார்வை அப்படிதானே இது. எப்போ இவங்க எல்லாரையும் அவங்க எல்லாரையும் தேவன் வாஷ் அவுட் பண்ணுவாருன்னு காத்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்படிதானே நம்மளுடைய பார்வை எப்படிங்க இருக்கு? இருக்கிற எல்லாரையும் அழிக்கணும், இஸ்ரேல் தான் விலகி நிக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது எப்படி வச்சு அவங்களும் கட்சி போடுவாங்கன்னு தான் பாக்குறோம். ஏன்னா அவங்கள இஸ்ரேல் மூலியமா எல்லாரும் வருவாங்கன்னு தான் எதிர்பார்க்கலாம். எல்லாரும் வருவாங்க. இந்த அரபு வருவாங்களா? எல்லாரும் வருவாங்க. இப்ப பாத்துட்டு இருக்க நம்ம எல்லாம் இஸ்ரேல பார்த்துதான் வந்திருக்கோம்னு வச்சுங்க. இவங்களோட நிலைமை என்ன? அவங்க சொல்றாரு தாவீது அவங்க அழிஞ்சு போகட்டும் அப்படின்றாரு. ஆனா தேவன் அவங்களுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அது நிறைவேறுதா இல்லையா? நம்ம எந்த காலத்துல இருக்கோன்றத நம்ம படிச்சிடலாம். ஏசாயா 19:21 படியும் சார். ஏசாயா 19:21. அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். எகிப்தியர் கர்த்தரை அக்காலத்திலே அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொருத்தனைகளை பண்ணி அவைகளை செலுத்துவார்கள். அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். எப்பொழுது அறியப்படுவார் அப்படின்னா, அக்காலத்திலே ஒரு காலம் வரும். அப்ப தேவன் அவங்களுக்கு அறியப்படுவார். அது கிறிஸ்துவனுடைய காலம். அவங்களுடைய முடிவு பாருங்க, இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியே இருந்தது எகிப்து இல்லையா? அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா மனம் திரும்பி தேவனுக்கு காணிக்கையோடும் ஆராதனை செய்து பொருத்தனை பண்ணி இல்லையா அவருடைய சமூகத்தை தேடி வந்துருவாங்க. இதெல்லாம் நடக்குது. அது ஒரு வெறுப்புல நடக்குது. அது தேவனுடைய திட்டம் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையில தேவன் அதை ஒரு பொருட்டா எண்ணாம அப்படியே விட்டாரு. ஆனா அது அப்படியே நடந்து அவங்க நாசமா போயிடுவாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நம்ம தான் என்ன நினைக்கிறோம், எல்லாரையும் அழிச்சு வாஷ் அவுட் பண்ணி அந்த தேசங்களே இல்லாம உடைச்சு எடுத்துருவாங்க அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா எல்லாரும் அங்க வருவாங்க. இப்ப நடக்கிற இந்த யுத்தத்துல
தேவன் இவங்களுக்காக பண்ணுகிற இந்த யுத்தத்தை பார்த்து தேவனுடைய மகிமையை உணர்ந்து என்ன பண்ணுவாங்களாம், வணங்கா எப்படி இஸ்ரேல் அடிமையாய் வைத்திருந்த எகிப்தியர்கள், அந்த விக்கிரகங்களுக்கு பெயர் போன எகிப்தியர்கள் அவருக்கு நம்முடைய தேவனுக்கு பலியை கொண்டு வருவாங்களாம். பலிகளோட காணிக்கையோட ஆராதனை செய்து பொருத்தனையே செஞ்சிருவாங்க. நான் உங்களுக்கு சரண்டர் ஆகுறேன்னு சொல்லி. இதுவும் வேற போகுது. அதற்கான அடையாளங்கள் கிழக்கத்திய நாடுகள்ல பார்க்கிறாங்க. மேசியாவை அறிந்த கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய ஊழியத்துல நிறைய அரபியர்கள் அவங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க. அது சாத்தியமே இல்லை. ஆனா இந்த ஒரு தீர்க்கதரிசன நிறைவேறுதல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்றத நம்மளுக்கு எழுதுறாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு இங்க உக்காந்து ரொம்ப ஹாயா ஜாலியா குசித்து குதித்து ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு வந்துன்னு ஒரு அலட்சியமா கடவுளுடைய விஷயங்களை பார்த்துன்னு ஏதோ கேஷுவலா இல்லையா. ஆனா தேவனுடைய திட்டங்கள் ஒவ்வொன்றுமே அச்சு பிசகாம நடந்துட்டு இருக்குன்ற ஒரு ஜாக்கிரதை நம்ம மத்தியில இல்லாம போயிடுச்சு. 22 ஸ்டெப். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடம் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். பாருங்க, எகிப்தியர் வாதையினால் அடிப்பாரு. அந்த எதுக்கு அடின்னா அடிச்சு அவங்க குணமாக்குவாரு. அவன் டெரரிஸ்ட் தான், அவன் மோசமானவன் தான். அவனை வாதையினால அடிச்சு நான் அவனை என்ன பண்ணுவான், குணமாக்கிடுவேன், சரியாக்கிடுவாங்க. அவங்க அப்பதான் என் இடத்துல என்ன பண்ணுவான், மனம் திரும்புவாங்க. அவங்க மனம் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய விஷயத்த நான் கேட்டு அவங்க என்ன பண்ண திரும்பவும் அவங்க குணமாக்குவேன். அப்படிதானே சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க மனம் திரும்பி வந்துடுவாங்க. இதெல்லாம் நடக்குது. இது முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாருமே சரண்டர் ஆயிடுவாங்க. ஆனா நம்மளோட நிலைமை ரொம்ப மோசம். அப்படி வரவங்களுடைய அந்த வைராகியம் எப்படி இருக்கும் தெரியுமா? பாருங்க, உலகத்துல தன்னுடைய கடவுள் வேற அப்படி சொல்லி ஒரு வைராகியம் வச்சு ஓடுறவங்களுடைய நிலைமை இல்லையா. அவங்க இப்ப நீங்க அப்படியே நம்ம தேவன் மீது கத்துற ஒரு பக்தி வைராகியத்தையும் கடவுளே யாருன்னு தெரியாம ஏதோ ஒரு கடவுளை வணங்கக்கூடிய ஜனங்களுடைய பக்தி வைராகியத்தையும் பாத்தீங்க அப்படின்னா நம்மலாம் அவங்க கால் தூக்கு பக்கத்துல நிக்க முடியாது. அவங்க செய்யற அந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது. அவங்க எடுத்த வைராகியத்து பக்கத்துல எல்லாம் நம்மளோட வைராகியம் ஒண்ணுமே கிடையாது. கடவுளுக்காக எனக்கு வைராகியம் இருக்கான்னா ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம வைராகியமா கடவுளுடைய காரியத்துல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம மட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அவங்களுடைய பாருங்க, கடவுள் யாருன்னே தெரியாது, ஏதோ ஒரு கடவுளை வணங்கிட்டு ஆனா அதுக்கு அவங்க காட்டக்கூடிய பக்தி வைராகியம் இருக்கு இல்லையா. அந்த நபர்கள் தேவன் இந்த ஒரு விஷயத்த அவங்களுக்கு செய்யும் போது அவங்களுடைய வைராகியம் யாருமே அந்த வைராகியத்தின் பக்கத்துல நிக்க முடியாது. அங்க அவங்க அந்நிய தேவர்களுக்கு காட்ட அந்த பக்தி வைராகியத்தை இங்க தேவன் இடத்துல அவங்க காட்டும் போது இமேஜினே நம்மளால பண்ண முடியும் அவங்க ஓட்டம் எப்படி இருக்கும் சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முந்தின ஒரு மாதிரி நம்ம எல்லாம் சும்மா உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறதோட அவ்வளவுதாங்க, அப்படியே போக வேண்டியதுதான். பெருசா சபை வாய்ப்பு மனமாட்டிலாம் கனவு. இப்ப பாருங்க, யுத்தம் நடக்குது. இதுல அவங்க அடிக்கப்படுவாங்க. அடிக்கப்பட்டு மனம் திரும்பி அவங்களும் தேவனை ஏற்றுக்கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம எல்லாம் இங்க எதுக்கு இருக்கிறோன்றதே ஒரு கேள்விக்குறியாயிடும். எரேமியா 43:47 வாசிங்க சார். எரேமியா 43:47 வாசிங்க. 43:7 இல்லையா? ஆனாலும் கடைசி நாட்களில் மோவாபின் சிறையிருப்பை திருப்புவேன். இதுதான் எரேமியா 43:13. படி.
படிக்கிறீங்க. ஆனாலும் கடைசி அது நான் வசனத்தை படிச்சிடுறேன், நீங்க அப்புறம் சொல்லுங்க. ஆனாலும் கடைசி நாட்களில் மோவாபின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மோவாபின் மேல் வரும் நியாயத்திற்கும் செய்தி இதோடு முடிந்தது. சரிங்களா? கடைசி நாட்கள்ல மோவாபின் சிறையிருப்பை என்ன பண்ணுவாராம்? திருப்புவாரு. அவனோட நியாயத்திற்கு முடிஞ்சிடும். அவங்க ஒரு நியாயத்திற்கும் காலம் இருக்குது. அது முடிச்சு 47ஆம் அதிகாரம் 7 சரி, ஓகே. அதான் இதுதான் அங்க இருக்கக்கூடிய படிங்க. ஆனாலும் கடைசி நாட்களில் மோவாபின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மோவாபின் மேல் வரும் நியாயத்தீர்ப்பின் செய்தி இத்தோடே முடிந்தது. போதும். இப்ப இஸ்ரேல் மேல யார் யாரெல்லாம் வருவாங்க? எகிப்தியர் வருவாங்க, மோவாபியர் வருவாங்க, அங்க சொன்ன அந்த லெபனான் அரேபியர்கள் எல்லாருமே இல்லையா? அதுல பாருங்க, ஒன்னொன்னா ஃபர்ஸ்ட் எகிப்தியர் பார்த்தோம், அடுத்தது மோவாபியர். அவங்களுடைய சிறையிருப்பையும் நான் திருப்பிடுவேன். அவனுடைய நியாயத்திற்பு அதோட முடிஞ்சிடும், அது நின்றும் கடைசி நாட்கள்ல. புரியுதுங்களா? சொல்லிட்டாரு, கடைசி நாட்கள்ல அவங்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பிடுவேன் இல்லையா? நம்ம ஒரு பக்கமா இஸ்ரேல்ல மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும். அந்த டெய்லி நியூஸ் நம்மளுக்கு இனி வரும் காலங்களில் நடக்கக்கூடிய செய்திகள் நம்ம கையில எழுதி கொடுத்துட்டாரு. இந்த நியூஸ பாருங்க, பார்த்து நம்மளுடைய ரசிப்பு அலட்சியமா விட்டுருவானா? மோவாப் சொல்றாங்க. அடுத்தது எரேமியா 49:39 சரிங்க சார். எரேமியா 49:39. ஆனாலும் கடைசி நாட்களிலே நான் ஏலாவின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, இந்த லிஸ்ட் எல்லாமே முன்னாடி இவங்களுக்கு எதிர்த்து இவங்களுக்கு ஒரு நெருப்பு வளையம் போல எப்ப விழுங்கலான்னு காத்துட்டு இருந்த எல்லா தேசங்களும் திரும்பவும் சொல்றாரு, கடைசி நாட்கள் 7ஆம் சிறையிருப்பையும் நான் திருப்புவேன் சொல்லிட்டாரா? அது எங்க? சவுதி அரேபியா, ஏமன், இந்த மாதிரியான தேசங்கள் இல்லையா? அது இந்த பகுதிக்கு நம்ம கடந்து போறதே இல்லை. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இஸ்ரேலுடைய எல்லாம் எதிர்த்து போறோம், அதோட அவங்களுடைய சாப்டர் முடிஞ்சிடும் இல்லையா? அதுக்கப்புறம் சுமூகமா எல்லாம் கடந்து போயிடும் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? அப்படி கிடையாதுங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரட்சிப்பு காத்துட்டு இருக்கு. அந்த ரட்சிப்புக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களோட ஓட்டமே வேற மாதிரி இருக்கும். அதுக்கு இணையா யாராலையும் என்ன நிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு வைராகியம் உள்ள அந்த ஜனங்க, ஒரு வெறி கொண்ட ஜனங்க, அவங்க தேவன் பக்கம் மனம் திரும்பி வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களோட ஓட்டம்லாம் எல்லாரையும் பீட் பண்ணிட்டு போயிடும். இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய ஓட்டத்தை விட இவங்களுடைய ஓட்டங்கள் அதிகமா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஓடுறோம் இருக்கா? ஏதோ 4 சவத்துக்குள்ள அமைதெல்லாம் உக்காந்து பேசிட்டு கேட்டுட்டு அவள்தான் இது அதோட அது என்ன ஆயிடும், கடந்து போயிடும். மற்ற சமயங்கள்ல நம்மளோட ஓட்டம் அப்படின்றது 0 தான். எந்த ஒரு முயற்சியும் கிடையாது. நம்ம வேலையை பார்த்துட்டு சூழ்நிலை சரியான சபைக்கு வருவோம், சூழ்நிலை சரியில்லைன்னா சபை கூட நாங்க என்ன பண்ண மாட்டோம், வரமாட்டோம். சபையோட முக்கியமான வேலைன்னா நாங்க முக்கியமா அதுக்குதான் போவோம். இது நம்மளோட வைராக்கியமா? இது நம்மளோட பக்தியா? கேட்டா சபைக்கு வந்தாதான் தேவன் நம்மளை ரசிப்பாரா? சபைக்கு வந்தா தேவனுடைய கூடுகை அப்படின்னா அது ஒரு விசேஷமான அதுதான் சொல்றேன். அந்த ஒரு அருமை கூட நமக்கு தெரியாத ஒரு மகா மட்டமான ஒரு ஜென்மமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீ பகிரங்கமா சொல்றது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா? நம்ம சபைக்கு போலாம்னா போலாம். அதெல்லாம் அதனோட முடிவு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பார்த்துருவோம். கரெக்டா அந்த ஒரு சூழ்நிலை தான் வந்துட்டு இருக்கோம். யாரெல்லாம் அந்த வைராகிய தன்மையோட இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்கும், யாரு அலட்சியமா இருக்கிறாங்கன்றவங்களுடைய ஒரு நிலைமையை எப்படி இருக்கும்ன்றது இப்போ இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு என்ன பண்ணும் தெரிஞ்சிடும். இன்னொரு வருஷம் வாசிங்க, ஏசாயா 60:6, ஏசாயா 60:60 அதிகாரம் 6ஆம் வசனம். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏபாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களுக்கும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும்
தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். அவங்க வந்து சொல்லுவாங்க பாருங்க, நீ நம்ம சொல்றது நம்ம வாழ்றதுலாம் ஒரு ஜீவியம் கிடையாது. ஒட்டகங்களின் கூட்டம் மீடியான் மற்றும் ஏவாவின் இளம் ஒட்டகங்கள் உங்களை மூடும். திரளான ஜனங்க வந்துருவாங்க, சேவாவில இருந்து வருவாங்க. ஏன் வரும்போத பொண்ணு தூபம் இருக்கும் இல்லையா, அதோட கூட அவங்க வாயில இருந்து, அந்த அந்நிய கடவுளை வணங்கினோட வாயில இருந்து நற்செய்தியை கொண்டு வருவாங்க. அவங்க சொல்ல போறாங்க உலகத்துக்கு ஒரு நற்செய்தி. இஸ்ரேல் என்ற இந்த தேசத்தை நாங்க அழிக்கலாம் நினைச்சோம், ஆனா அவங்களுடைய தேவன் தாங்க உண்மையான தேவன், நாங்க அந்த தேவனை ஏற்றுக்கொண்டு எங்களை முழு மனதான் அவங்க அர்ப்பணிக்கணும்னு சொல்லி சரண்டர் ஆவாங்க. எல்லாரும் அந்த தேவனை துதிக்க, அதுவும் அவங்களுடைய நற்செய்தியினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும், பொண்ணையும் தூப உருவத்தையும் ஒரு மேலான ஒரு பலியா அவங்களுடைய பலி ஜீவியம் இருக்கும் அப்படின்றத இது சொல்லுது. இல்ல அந்த சமயம் வரும்போதுதான் இந்த பூமி முழுக்க ஜலத்தினால எப்படி சொல்றது, கடல் ஜலத்தினால நிரம்பி இருக்கிறது போல இந்த பூமி தேவனை அறிகிற அறிவு எப்போ வரும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்களும் நாங்களும் போய் சொல்ற ஒரு விஷயத்தினால வந்துடுறது இல்ல, அவங்க வருவாங்க. அப்போ அதனுடைய விஸ்தாரம் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஆழமா இருக்குமா. அதுக்குள்ள நீங்க உங்க ஓட்டத்தை ஓடி முடிங்க நம்மளுக்கு சொல்றாரு, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. ஓகே, இன்னும் ஒரு வெறித்தனமா இருக்கிற ஜனங்க இந்த பக்கம் தேவன் பக்கம் சாஞ்சாங்கன்னா அவங்களோட ஓட்டம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? நம்ம எல்லாம் ஒரு ஓரமா நிக்க வேண்டியதுதான் கையை கட்டிட்டு, அப்படிதானே? இன்னைக்கு மனம் மாறுறாங்க, அது சாத்தியமே இல்லை. அரபியர்கள் மற்ற இதுக்கு கடந்து போகலாம்னா போக மாட்டாங்க, அவ்வளவு வைராகியம் கொண்டவங்க. ஆனா இன்னைக்கு அரபு தேசங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு, மேய்ஜானிய ஊழியங்கள் அங்கங்க நடைபெறல, அரபியர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஆனா அதனோட முடிவு இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆயிடும், நிறைவேறிவிடும். நிறைவேறிச்சுன்னா அவங்கள மாதிரியான ஒரு பலியின் ஜீவியம் நம்மளால வாழ முடியாது. வாழ முடியாதுன்றது நான் சொல்ல வரல, வாழணும். பலியின் ஜீவியம் ரொம்ப முக்கியம். ஒரு வைராகியம், ஒரு வெறித்தனம், கடவுளுக்காக என்ன அர்ப்பணிச்சு வாழணுன்ற ஒரு பெரிய ஒரு பக்தி நமக்குள்ள இல்லை அப்படின்னா நம்ம வாழ்றதே வேஸ்ட். நாடுகள்லாம் அழிஞ்சு டிஸ்ட்ராய் ஆகி அது ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படின்றது அவனுடைய பொருள் கிடையாது. இந்த யுத்தம் எதுக்கு அப்படின்னா அவங்க எல்லாமே இதுக்குள்ள கடந்து வரணும், தேவனுடைய திட்டத்துக்குள்ள அவங்களும் உள்ள வரணும்ன்றதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த யுத்தம். நிச்சயமா அதனோட முடிவு எல்லாரையும் தேவன் அவர் பக்கம் திருப்புவாரு. நாளைய செய்திய இன்னைக்கே நம்ம கையில எழுதி கொடுத்துட்டாரு. நம்ம நாளைய செய்தி ஆன்லைன்ல காத்துட்டு இருக்கோம் இல்லையா, அப்படிலாம் கிடையாது, கொடுத்துட்டாரு. ஆன்லைன்ல என்ன சொல்லுது, கரண்ட் அப்டேட். இன்னைக்கு இவங்க போனாங்க, அவங்களை அழிச்சாங்க, அவங்க இருந்து அங்க குண்டு போட்டாங்க, அவ்வளவுதான். இவங்களோட முடிவு என்ன ஆகுன்றதே தேவன் வந்து சொல்லிட்டாரு. அதை நோக்கி பார்க்கணும், நம்மளோட முடிவு என்னன்னு பார்க்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஒரு சிந்தையோட, இந்த ஒரு வைராக்கியத்தோட, இந்த ஒரு அர்ப்பணிப்போட நம்மளோட ஜீவியம் இருக்கா அப்படின்னு அந்த நாளைய செய்திய படிக்கிறதுக்கான நேரம் கூட நம்மளுக்கு இல்லையே. அப்புறம் எங்க போகணும்? வேதம் படிக்கிறோமா, பாக்குறோமா, என்ன சொல்லுது, அதுல நான் எங்க இருக்கேன், நான் என்ன பண்ணணும்? ஆனா அவங்களுக்கான ஒரு விஷயம் அவங்க வரும்போது தேடுவாங்க, எங்களை குறிச்சு எங்க சொல்லப்பட்டிருக்கு, நாங்க என்ன செய்யணும். நீங்க தேடுறோம், நம்மளை குறிச்சு வேதம் என்ன சொல்றது நம்ம தேடுறோமாங்க. நம்மளுடைய அளவுகள் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறோமா வேதத்துல? ஆனா நாங்க பைபிள் ஸ்டூடெண்ட், நாங்க வேதம் கற்றவங்க, ஆனா வேதத்தை தூக்க மாட்டோம். எங்களோட குடும்பம் வேதத்துக்கும் எங்களோட குடும்பத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. பேருக்காக நாங்க சபைக்கு என்ன பண்ணுவோம், ஆனா மத்தவங்க பேர் சபை சொல்லுவோம் இல்லையா? ஆனா நம்ம தான் பேர் சபைக்கே என்ன பண்றோம், மாறிட்டு இருக்கோம்.
சரிங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கான செய்தியை தேவன் நம்ம கையில இன்னைக்கு என்ன பண்ணாரு, கொடுத்துட்டாரு. இந்த யுத்தம் எதுக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் அவரை சுற்றி உள்ள இஸ்ரேலை சுற்றி உள்ள மற்ற எல்லா அரபு தேசங்களும் தேவனுடைய மகிமை என்ன பண்ண போறாங்க, பார்க்க போறாங்க. அவங்களுக்குள்ளான ரட்சிப்புக்கு இது ஒரு ஏதுவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வெறும் இஸ்ரேலை சார்ந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம, அவளை சுற்றி உள்ள எல்லாருமே அவருடைய மகிமையை என்ன பண்ணும், பார்க்கக்கூடிய ஒரு தருணமா இந்த யுத்தம் என்ன பண்ணுது இருக்கு. கூடிய விரைவில் அது நடந்தே தீரும் அப்படின்னு எழுதப்பட்டு கொடுக்குது. இல்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது இல்லையா? அவங்க வாதிப்பாரு, வாதிச்சு அவங்களும் மனம் திரும்பி உள்ள வருவாங்க. அப்ப சகல ஜனங்களும் இந்த பூமி எப்படி கடல் ஆதி ஜலத்தினால நிறைந்திருக்கிறது போல இந்த பூமி அனைத்துமே தேவன் என்ன அறிஞ்ச ஒரு ஜனமா மாறிடும். எப்போ அப்படின்னா, அந்த ஒரு போர்ஸ் அவங்க தேவனை ஏற்றுக்கொண்டு அறிவிப்பான வசனம் சொல்லுது. நீ நம்மளோட செய்யக்கூடிய ஊழியங்கள்லாம் ஒரு பெரிய ஊழியமே கிடையாது. பட் அவங்களுடைய வைராகியம் அது என்ன பண்ணுவோம், ஒன்ஸ் இஸ்ரேல் அதை சுற்றி இருக்கிற அரபு ஃபுல்லாவே யூதர்களா மாறிட்டாங்க, தேவனை அறிஞ்சு தோராவை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, மேசியாவை ஏற்றுக்கொண்டாங்கன்னா, மற்ற யாரும் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க. எல்லாருமே என்ன ஆயிடுச்சு, இவங்க வந்தாலே எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவாங்க. ஏன்னா இதுதான் அவரு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நாமும் அனுதினமும் நம்முடைய நாளைய செய்திகளை தினமும் பார்த்து படிச்சு நம்மளுடைய ஜீவியத்தை புதுப்பித்துக் கொள்ள தேவன் நம்மை கிருபை செய்வாராக. பொறுமையாக கேட்டவங்களையாவது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.